அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நாம் ஹிந்தியில் சில வினைச்சொல், அதாவது என்ன சொல்னா வினையுறி சொல். நாம் ஹிந்தியில் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய சில வினையுறி சொல்ல பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போ வாங்க அந்த வீடியோ என்ன பார்க்கலாம்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வினையுறி சொற்கள் அது மொத்தம் 4 வகை இருக்குது. இப்போ அதில் நம்ம காலத்தை குறிக்கும் அட்வர்ப் ஆஃப் டைம், அதாவது அதுக்கு காலவாச கிரையா விசேஷன் அப்படின்னு சொல்கிறது. காலவாச கிரையா விசேஷன், காலவாசம்னா காலத்தை குறிக்கக்கூடியது. அதை பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது தினமும் நம்ம ஒவ்வொரு வேர்டாக ஒரு 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். இப்போ அப் அப்படின்னா நவ், அது தமிழ் மொழியில் இப்பொழுது. தப் அப்படின்னா தென், அப்பொழுது. கப் அப்படின்னா வென், எப்பொழுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்று, அதை ஆங்கிலத்தில் டுடே, அது ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா ஆஜ். அடுத்தது நேற்று, அது எஸ்டர்டே அல்லது டுமாரோ, அதை நாளைன்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது எஸ்டர்டே, டுமாரோ, நாளை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கல், ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கல். அடுத்தது மீண்டும் அப்படின்னா அகைன், அதுக்கு ஹிந்தி மொழியில் ஃபிர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாளை மறுநாள், அதாவது நேற்று முன்தினம் அப்படிங்கிறது அதுக்கு ஆங்கிலத்தில் டே ஆஃப்டர், அது டுமாரோ. அப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படிங்கிறது அது ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா பர்சோம், அதுக்கு பர்சோம். இந்த பர்சோம்ங்கிறத ஒரு 5 டைம்ஸ் எழுதி சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு நமக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு பேசிக்காக வினைச்சொல் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பேராகிராஃப் படிக்கவோ, ஒரு சென்டென்ஸ் ரீடு பண்ணவோ, அதை மீனிங் தெரிஞ்சுக்கொள்ளவோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பர்சோம், ஹிந்தியில் பர்சோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எப்பொழுதும், அது ஆங்கிலத்தில் எவர், ஹிந்தியில் ஹபி. அதே போல் எப்பொழுதும் ஆல்வேஸ், அதுக்கு ஹமேஷா, ஹமேஷா. எப்பொழுதும் ஆல்வேஸ், ஹிந்தி மொழியில் ஹமேஷா. ஒவ்வொரு நாளும், அதுக்கு ஆங்கிலத்தில் எவ்ரிடே. அதுக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஹர் ரோஜ், ஹர் ரோஜ் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா தினமும், அதுக்கு இங்கிலீஷில் டெய்லி. அதுக்கு ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா நித்திய, ஹிந்தி மொழியில் தினமுங்கிற வேர்டுக்கு நித்திய அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடி, டைம் அண்டு அகைன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஹிந்தி மொழியில் ஃபார் பார், ஹிந்தி மொழியில் பார் பார்னு சொல்கிறது. இதை பார் பாருங்கிறத நம்ம பேசும்போதே நமக்கு சில வேர்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் தான் நமக்கு சென்டென்ஸை புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பின்னால், அதுக்கு ஆங்கிலத்தில் ஆஃப்டர், ஹிந்தியில் பீச்சே, ஹிந்தியில் பீச்சே. இப்போ தொடர்ச்சியாக, அதுக்கு கண்டினியூலி, அதுக்கு ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா சதத், ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா சதத். அடுத்தது எப்பொழுதும், அதுக்கு ஹிந்தியில் ஆங்கிலத்தில் எவர் ஆல்வேஸ், எவர் ஆல்வேஸ். அதுக்கு ஹிந்தி மொழி பார்த்திங்கன்னா சதா, அதுக்கு ஹிந்தி மொழி பார்த்திங்கன்னா சதா அப்படின்னு சொல்கிறது. இது முக்கியமாக நம்ம பேசிக்காக வினைச்சொல்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் எப்படி கிராமர் கற்றுக்குறோமோ அதே போல் ஒவ்வொரு மொழியிலும் பேசிக்கான ஒரு கிராமர் இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம எந்த மொழியும் புரிந்து கொள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை படிக்கவோ, அதை படித்து புரிந்து கொள்ளவோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பார் பார், அடிக்கடி அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு 5 டைம்ஸோ உங்களால் மெமரி பண்ணுறதை விட எழுதி பார்த்தா நல்லாயிருக்கும். எப்பொழுதுங்கிறது சதா, எப்பொழுதுங்கிறது சதா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முன்னாள், அதுக்கு ஆங்கிலத்தில் பிஃபோர். அதுக்கு ஹிந்தி மொழியில் பாருங்கள், இதுக்கு பகல்லே, பகல்லேன்னு நம்ம ஸ்பெல்லிங் சொல்லி பஹலே அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அது பேச்சுகளில் பார்த்தீங்கன்னா பைலே, பைலேன்னு சொல்லுவாங்க, பைலே பைலேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹிந்தியில் பகல்லே. அடுத்தது நாள் முழுதும் அப்படின்னா த்ரோ அவுட்டு, த்ரோ அவுட் த டே. நாள் முழுதும் அப்படின்னா த்ரூ அவுட் த டே. அதுக்கு ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா தின்ஃபர், தின்ஃபர். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்நாட்களில், அதுக்கு ஆங்கிலத்தில் நவ்ய டேஸ். அதுக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆஜ்கல், ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆஜ்கல். அடுத்தது பார்த்திங்கன்னா தினந்தோறும் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் டெய்லி சொல்லுவோம். அதே போல் ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா ரோஜ். அதே போல் தினமும், தினந்தோறும் அப்படிங்கிறதுக்கு ரோஜ், ரோஜ். அது அப்படியே ரோஜ்னு சொல்லி நம்ம ரிப்பீட்டடாக சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி ரோஜ், தினந்தோறும், டெய்லி அப்படிங்கிறது ரோஜ். இதில் பார்த்திங்கன்னா முன்னாள் பகலே, முன்னாள் பகலே. நாள் முழுதும் அப்படின்னா தின்ஃபர், நாள் முழுதும் அப்படின்னா தின்ஃபர். இந்நாட்களில் அப்படின்னா ஆஜ்கல், இந்நாட்களில் அப்படின்னா ஆஜ்கல். தினந்தோறும் அப்படின்னா டெய்லி ரோஜ், தினந்தோறும் அப்படின்னா டெய்லி ரோஜ்.
தினந்தோறும் அப்படிங்கிறதுக்கு டெய்லி ரோஜ். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அந்த ஹிந்தி மொழியை மட்டும் நீங்கள் ஒரு 5 டைம்ஸோ 2 டைம்ஸோ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக மெமரியில் நிற்கும். அதனால் பகலே, தின்பர், ஆஜ்கல், ரோஜ் இதை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதி பார்த்தா நமக்கு வந்து ஒரு வேர்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து ஒரு மொழியை வந்து புரிந்து கொள்ள முடியும். அதனால் வந்து இது எல்லாமே வினைச்சொல் வினையெறி சொல்லை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது, நவ் அண்ட் தென். அவ்வப்பொழுது நவ் அண்ட் தென் அதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் கபி கபி, ஹிந்தி மொழியில் கபி கபி அப்படின்னு சொல்கிறது. ஹிந்தி மொழியில் கபி கபினா நவ் அண்ட் தென், அதாவது அவ்வப்பொழுது அப்படிங்கிறது. மற்றொரு சமயம் அப்படின்னா சம் அதர் டைம், சம் அதர் டைம். அதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் ஃபிர் கபி, ஃபிர் கபி, அதாவது ஃபிர் கபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் டெய்லி அப்படின்னு போட்டிருக்கோம் முன்கூட்டியே. அதில் வந்து இப்படின்னு சொல்லலாம் அந்த வார்த்தைக்கு. நம்ம வந்து தமிழ் மொழியில் எப்படி வந்து சொற்பொருள், அதாவது சொல்லுக்கு 10 சொல்லோ 5 சொல்லோ நிறைய இருக்குல்ல, அதே போல் ஒவ்வொரு மொழியிலையும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் டெய்லி அப்படின்னா அனுதின், அனுதின் அப்படிங்கிறது. அனுதின்னா தினமும் டெய்லி. இதில் இருக்கிற வேர்டு பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கபி கபி அப்படின்னு பேசுகிறது, அதாவது கபி கபி, கபி கபி ஆத்தே ஜாத்தே அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அவ்வப்பொழுது நவ் அண்ட் தென், கபி கபி, கபி கபி ஆத்தே ஜாத்தே அப்படின்னா அவ்வப்பொழுது நம்ம போவோம் வருவோம் அப்படிங்கிறது. மற்றொரு சமயம் சம் அதர் டைம். பீர் கபி, அதாவது மற்றொரு சமயம் போவோம், அடுத்த சமயம் போவோம் அப்படிங்கிறது பீர் கபி, பீர் கபி. தினமும் டெய்லி அனுதின் அப்படிங்கிறது. இதில் வந்து நீங்கள் ஹிந்தி சொல்ல மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் பீர் கபி அனுதின். அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் அப்படிங்கிறது இந்த மார்னிங். அதுக்கு வந்து ஹிந்தியில் பார்த்திங்கன்னா சபேரே, ஹிந்தியில் பார்த்திங்கன்னா சபேரே. காலையிலுங்கிறது இந்த மார்னிங், ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா சபேரே. இது அடுத்தது வெகு காலமாக அப்படிங்கிறது சின்ஸ்லாங், இங்கிலீஷில் சின்ஸ்லாங். வெகு காலமாக அப்படின்னா சின்ஸ்லாங். அதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா கப்கா, ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா கம்கா. இதில் சென்டென்ஸில் இந்த வேர்டெலாம் வரும், ஒரு சென்டென்ஸில் வரும்போது நமக்கு ஈஸியாக மீனிங் புரிந்து கொண்டு பேசவோ எழுதவோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ்லி, அதுக்கு வந்து லகாதார், அதுக்கு வந்து லகாதார். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவரை அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து அன்டில் நவ், அன்டில் நவ். அதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் அப்தக், ஹிந்தி மொழியில் அப்தக். இப்போ இந்த 4 வேர்டும் பார்த்திங்கன்னா சபேரே, கப்கா, லகாதர், அப்தக். இதை மட்டும் நீங்கள் சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்க்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து மைண்டில் நிற்கும். சபேரே, கப்கா, லகாதர், அப்தக். அதாவது சபேரே அப்படின்னா இந்த மார்னிங் காலையில், கப்கா அப்படின்னா வெகு காலமாக, கப்கா அப்படின்னா வெகு காலமாக. அடுத்து லகாதார் அப்படின்னா தொடர்ந்து, லகாதார் அப்படின்னா தொடர்ந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவரை அப்படின்னா ஹிந்தி மேலே அப்தக், இதுவரை அப்படின்னா அப்தக் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து இந்த வினைச்சொல் வந்து நம்ம வந்து பேசிக்கான ஒவ்வொரு வேர்டும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து ஒரு பேராகிராஃபில் மீனிங் புரிந்து கொள்ள முடியும். அப்போ பேசிக்கில் வந்து எல்லா கிராமட்டிக்கலும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கணும், திரும்ப சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் நீங்கள் எழுதி பார்க்கக்கூடிய வார்த்தையை வந்து சபேரே சபேரே சபேரேன்னு சொல்லி எழுதி பாருங்கள். அடுத்தது கப்கா கப்கா கப்கான்னு சொல்லி எழுதி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா லகாதார், அப்தக் அப்படி சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு இவ்வளவு நேரம் அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்லணும்னா இவ்வளவு நேரம் வந்து ஆய்வர் அப்படின்றது. அது வந்து இவ்வளவு நேரம் அப்படின்னா ஸோ மச் டைம், ஆங்கிலத்தில் ஸோ மச் டைம். இதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா இத்தினி தேர், இத்தினி தேர், இத்தினி தேர். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்பொழுதும் ஈவன் நவ். அதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் அப் பி வந்து நீங்களே பாருங்கள். இந்த வேர்டெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஹிந்தி பேராகிராஃபாக எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு சென்டென்ஸில் இது போல் வினைச்சொற்கள் கலந்து வரும். அப்போ நம்ம வந்து அதை வினைச்சொல்ல சென்டென்ஸோட மீனிங் புரிந்து கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உடனே அப்படின்னா இமிடியேட்லி. அதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா துறந்து, ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா துறந்து, தூர மேலே இருக்குது பாருங்கள் புள்ளி, அது இந்து, துறந்துன்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா எப்பொழுதும் எக்காலமும் அப்படிங்கிறது ஆல்வேஸ் எவர் ஃபார் எவர். எப்பொழுதும் எக்காலம் அப்படின்னா ஆல்வேஸ் எவர் ஃபார் எவர்னு சொல்லுது. இதுக்கு வந்து சதைவ, இதுக்கு வந்து சதைவ ஹிந்தி மொழியில். அடுத்தது பார்த்திங்கன்னா இடைவிடாது அப்படின்னா வித்தவுட் ஏ பிரேக்கு, வித்தவுட் ஏ பிரேக்கு. இதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் நிரந்தர், ஹிந்தி மொழியில் நிரந்தர், நீரா இன் தயிர், நிரந்தர். மேலே புள்ளி இருக்கு பாருங்கள், அது வந்து இந்த மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கணும், நிரந்தர். அடுத்தது சில சமயங்களில் அப்படிங்கிறது சம்டைம்ஸ். இதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா கபினா கபி, ஹிந்தி மொழியில் கபினா கபி அப்படிங்கிறது. சில சமயங்களில் அப்படின்னா சில சமயங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது சில சமயங்களில் கபினா கபி
அப்படிங்கிறது. சில சமயங்களில் சம்டைம்ஸ் கபினா கபி, சில சமயங்களில் சம்டைம்ஸ் கபினா கபி. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோரவர் சதைவ், ஃபோரவர் சதைவ், அதாவது எப்பொழுதும் சதைவ், எப்பொழுதும் சதைவ், எக்காலமும் அப்படிங்கிறது. இடைவிடாது அப்படிங்கிறது நிரந்தர், இடைவிடாது அப்படிங்கிறது நிரந்தர். அடுத்தது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் அப்படிங்கிறது கபினா கபி, சில சமயங்களில் அப்படின்னா கபினா கபி அப்படிங்கிறது, சில சமயங்களில் அப்படின்னா கபினா கபி அப்படிங்கிறது. இதில் வந்து நீங்கள் இந்த 4 வார்த்தையும் சொல்லி சொல்லி பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்தான் வாசக் கிரையா விசேஷன். இது வந்து அடுத்த காணொலியில் பார்க்கும். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தன்யவாத்.